புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இன்னைக்கு நான் வந்து மஷ்ரூம் போட்டு ஒரு அடை பண்ணியிருக்கேம்மா. இதுக்கு வந்து மெயினாக வந்து வெள்ளைச்சோளம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைஸ் யூஸ் பண்ணல. ஓகே. வெள்ளைச்சோளத்தோட 3 விதமான பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுவும் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். அதோட வந்து நல்லா இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு மிளகு, சீரகம், தேங்காய் துருவல் ப்ளஸ் நிறைய கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டேன். ஓகே. டாப்பிங்காக ஒரு மஷ்ரூம் டாப்பிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. இதில் வந்து நம்ம ரெகுலர் அடையை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கருவேப்பிலைன்னா எல்லாரும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க, அது சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சேர்த்துருக்கேன். அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்ன இருக்குது, யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது, ஏதாவது தடைகள் இருக்கா? ஓகே. மஷ்ரூமை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள், கருவேப்பிலை பற்றியும் சொல்லுங்கள். நிச்சயமாக பேசலாம். கருவேப்பிலைங்கும் போது நீங்கள் சொல்கிறது தான் எல்லாரும் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த ரெசிபி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் மைண்டில் ஹிட் ஆகுது அப்படின்னா அது கால்சியம்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறையா எள்ளு லோட் பண்ணியிருக்கீங்க, டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹை கால்சியம் கண்டென்ட் அதில் ஜாஸ்தி. ஸோ ஆனால் அதில் நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து அது கருவேப்பிலை முடிக்கு நல்லது. ஸோ அது அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அயனை விட ஜாஸ்தி அதில் இருக்கிறது வந்து கால்சியம் தான். ஸோ கருவேப்பிலை அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் நம்ம ஹேண்ட்ஃபுல் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கான ஈஸியான கால்சியம் ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஈஸியாக கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கருவேப்பிலைங்கிறது நம்ம வந்து சைடில் எடுத்து வைக்கிற ஒரு வேஸ்டான ஃபுட்டாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணும்போது இட்ஸ் டெஃபினட்டாக வந்து விமென்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக கால்சியம் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தியாசமான அடை அப்படிங்கும் போது டெஃபினட்டாக எனக்குமே சவுண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் அடை அப்படின்னாலே கண்டிப்பாக ரைஸோட ரேஷியோ வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ரைஸை வந்து எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரு எனிமி மாதிரி பார்க்கறதுனால ரைஸ் இல்லாமல் என்ன சர்ச் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் ப்ரோட்டீன் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே தான் வரும் அண்ட் நமக்கு தேவையும் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது காம்பினேஷன் வெஜிடேரியன் சோர்ஸ்னாலே நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி எதை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் ப்ரோட்டீன் நமக்கு பாடியில் நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இவங்க வெள்ளைச்சோளம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, ஸோ ஜோவர் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஜோவர் வந்து ரொம்ப நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பட் ஆனால் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை. ஸோ ஒரு 100 கிராம் எடுத்திங்கன்னா ஈஸியாக 10 to 11 கிராம்ஸ் கிடச்சிரும் ப்ரோட்டீன். பட் ஆனால் அந்த 10 to 11 கிராம்ஸ் பாடியில் அப்சார்ப் ஆகி ஃபுல் ப்ரோட்டீனாக மாறணும்னா நம்ம அதை வந்து தாலோட பேர் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ இந்த அடையில வந்து கன்சியூம் பண்ணும்போது நமக்கு ஒரு அடையில ரேஷியோ 3 விதமான தாலும் இருக்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன், அதாவது எல்லா அமைனோ ஆசிட்னு சொல்லுவாங்க, அந்த அமைனோ ஆசிட் இருக்கிறது கிடைக்கும் போது தான் பாடி ஃபுல்லாக ப்ரோட்டீனை அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை இதில் அச்சீவ் பண்ணிடலாம் மேம். ஸோ அந்த காம்பினேஷன் வைஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ரைஸை விட சோளம் ஜாஸ்தி ப்ரோட்டீன், பட் அந்த ப்ரோட்டீன் பாடி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தால்ஸோட பேர் பண்ணும்போது தான். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் அட்வான்டேஜ். மஷ்ரூம்ஸ் பற்றி சொல்லணும்னா மஷ்ரூமை வந்து அது ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு சொல்கிறத விட எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. பட் ஆனால் மஷ்ரூமில் நம்ம சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் இல்லை, அதுதான் உண்மை. பிகாஸ் எல்லாருமே இப்போ அது தெரியல ட்ரெண்ட் ஆனதுனாலன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் மஷ்ரூமும் முதல்ல வருது, பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது. 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைச்சதுன்னா அது அதிகம். ஆமாம், இந்த பட்டன் மஷ்ரூம்ஸில் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு தேவை அப்படின்னா அது ஷர்டாக்கி மஷ்ரூம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மஷ்ரூம்ஸ்லேருந்து எடுத்தோம்னா ப்ரோட்டீன் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. 2 கிராம்ஸ், அதாவது சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லணும்னா ஒரு 5 மேலே அப்படி போனால் மட்டும்தான் ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் 2-3 கிராம் கிடைச்சா ப்ரோட்டீன் மஷ்ரூம்லேருந்து அதிகம். ஸோ அது சோர்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், பட் டெஃபினட்டாக இட் இஸ் அ குட் வேல்யூ அடிஷன். நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், ஃபைபர் நிறையா கிடைக்கும், மினிமலான ப்ரோட்டீன் டெஃபினட்டாக கிடைக்கும். காம்பினேஷனாக இப்போ கொடுக்குறீங்க இல்லைங்களா, ஸோ இது வந்து ஒரு ஆடட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஸோ அதில் ப்ராப்ளமே இல்லை. பட் தனியாக நான் சோர்ஸ் ப்ரோட்டீனை மஷ்ரூமை மட்டும் ப்ரோட்டீன் சோர்ஸாக கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக அது ப்ரோட்டீன் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணாது. பட் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் 2 கிராம் கிடைச்சாலும் அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஓகே, எல்லா அமைனோ ஆசிடும் மஷ்ரூமில் கிடைக்கும், அது ஒரு அட்வான்டேஜ் மேம். ஸோ இதுதான் பெனிஃபிட் தான், இதெல்லாம் எல்லாமே பெனிஃபிட் தான் இந்த விஷயத்தில். ஸோ யாரும் கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ இட்ஸ் அ மேஜர் ஸ்டேபிள் ஃபுட், எல்லாரும் ரெகுலராக எடுத்துக்கிறது. ஸோ ரைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட இன்சுலின் லெவல் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே கால்சியம் ரிச். ஸோ விமன் இது மாதிரி ரெசிபியெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா
டெஃபினட்டா அந்த கால்சியம் டெப்ளீஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நிறைய பேர் அப்படி நடத்தா கீழே விழுந்தாலே கால் ஃப்ராக்சர் ஆயிடுது. அந்த மாதிரி லேடிஸ் வந்து நிறைய பேர் காமனாக பார்க்குறோம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கால்சியம் அண்ட் அயன். டெஃபினட்டா ஒரு ஏஜுங்கிறது 30 மேல, 30 மேலங்கிறது இட்ஸ் அ ஹிட். 35+ ஈவன் மோர். ஸோ அதுல இருந்து இந்த எல்லாமே கால்சியமா நீங்க அயன் அண்ட் கால்சியம் ரொம்ப ப்ரிகாஷன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெனோபாசன் ஸ்டேஜை கொஞ்சம் பிளசண்டா ஓவர் கம் பண்ணலாம். அவ்வளவுதான். இல்ல நாங்கெல்லாம் வந்து 45+ சொல்லி மாறிடுச்சு. 30+ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. எனக்கு நான் இப்பயே 30லயே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஓவர் கான்ஷியஸா இருந்தா கூட வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. எல்லாத்துலயுமே ஒரு அளவோடு இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு தி ஷோ. தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதுனாக்கா வீட்டில் பண்ணுறது யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து கடைகளில் வாங்குறது தான். அது பார்த்தீங்கன்னா குறைவான விலையிலேயே வந்து ஒரு பாக்கெட்டில் கிடைக்கும். அதில் வந்து என்ன ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க, எந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்கள் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலேயே பண்ணி வச்சுக்கிட்டாக்க கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வச்சுருந்தாலும் கெடாதுங்க. எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இஞ்சி வந்து 60% இருந்தால் பூண்டு 40%, இல்லைன்னா 70-30 அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வெயிட் வைஸ் நான் சொல்கிறேன். நம்ம அந்த மாதிரி வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு மற்றபடி நமக்கு தேவை வந்து ரொம்ப கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜூஸ். பொதுவாக வந்து நம்ம வாங்குறதுல வந்து அவங்க வினிகர் சேர்த்துருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டு பண்ணாலே அது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேங்க, பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாங்க, அப்படியே தான் நம்ம இயக்க போகிறோம். இப்போ லெமன் ஜூஸ் கூட இதுலேயே போட்டுறேன். இது வந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதுமானதுங்க, அது அதிகமாக போட வேண்டாம். இப்போ இதை வந்து இயக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம நாட்டில் எல்லா சைட் டிஷ்ஷஸ்க்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம். ஆனால் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, நிறைய லேடிஸ்க்கு வந்து அதிகமான வேலைகள் வச்சுக்கிறதுனால யாருமே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு வந்து போகிறது கிடையாது. வாங்குகிற இஞ்சி பூண்டு இதுதான். இதுக்கு பதிலாக இது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ண முடியுங்க. இப்போ இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இன்னொரு தடவை திருப்பலாம். இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இது ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ வேணுமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படியே டேஸ்ட் இருக்கும். லெமன் ஜூஸ் போடுறதுனால நிறம் மாறாமல் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி, 5 பெட்டி தொகையல் பண்ணுறப்ப முதல்ல 5 பெட்டி இருக்கிறப்போ 5 என்னென்ன பொருட்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்கான பதிலை கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் மூலமாக இதுக்கான பதிலை அனுப்புங்க. எப்போதும் போல் அந்த பதிலோட உங்களுடைய முழு முகவரி, பெயர், ஃபோன் நம்பர் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டுங்க. அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்திநாத். வணக்கம்.